கதைகள். கதையோட தலைப்பு தங்க பைக் வீடு. வாங்க கதைக்குள்ள போகலாம். கோடீஸ்வரன் ஒரு பையன். அவனுக்கு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது. அவங்களோட சித்தி தான் அவனை வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க சித்திக்கு மொத்தம் 4 பசங்க, ஒரு பொம்பளை பிள்ளை, 3 ஆம்பளை பிள்ளைங்க. இந்த கோடீஸ்வரனுக்கு அவங்களோட சித்தி பசங்க 4 பேரையும் ரொம்ப பிடிக்கும். அவங்க சித்தப்பா வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவாங்க. கோடீஸ்வரனை அவங்களோட சித்தி கிட்டத்தட்ட 2 வயசுலேருந்து வளர்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ காலேஜ் படிக்கிறாங்க இந்த கோடீஸ்வரன். அவங்களோட சித்திக்கு கல்யாணமாகி ஒரு 10 வருஷங்களாக குழந்தையே இல்லை. இந்த கோடீஸ்வரன் அவங்களோட சித்தப்பா கிட்ட எப்போ வந்தாங்களோ அப்போவே அவங்க 2 பேர்த்துக்கும் சந்தோஷம் ஆரம்பிச்சிடுச்சு. சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷங்கள் தான். குழந்தைங்களே பிறக்காம இருந்தது. இந்த கோடீஸ்வரன் அவங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறமா தொடர்ச்சியாக 4 குழந்தைங்க அடுத்தடுத்து பிறந்துட்டாங்க. இந்த கோடீஸ்வரன் ஸ்கூலுக்குமே தினமும் பஸ்ஸில் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. தனியாகவே போய்ப்பாங்க வந்துப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ காலேஜுக்குமே பஸ்ஸில் தான் போயிட்டு வராங்க. ஆனால் இவங்களோட காலேஜில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பைக்கில் தான் வருவாங்க. அதுவும் ரொம்ப புதுசாக இருக்கும் பைக்கு. அவங்க காலேஜ் போகிறாங்கங்கிறதுக்காகவே அவங்க அம்மா அப்பா வாங்கி தந்துருக்குறாங்க. ஆனால் இந்த கோடீஸ்வரனுக்கு தான் அப்படி இல்லைல்ல. இவங்க இருக்கிறதே இவங்க சித்தி வீட்டில். ஆசை தான் பட்டுக்க முடியுமே தவிர பைக்கு வாங்குற அளவுக்கு வசதி கிடையாது. ஏன்னா மொத்தமாக 5 பேரையும் சமாளிக்கிற அளவுக்கு வசதியெல்லாம் கிடையாது. நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தான். அன்னைக்கு அப்படி தான் கோடீஸ்வரன் அவங்களோட காலேஜில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்களோட யோசனை முழுக்க பைக் மேலே தான். அதுவும் தங்க நிற பைக் மேலே தான் ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்க. அப்படியே கனவுக்குள்ளேயே போயிட்டாங்க. இதோ கோடீஸ்வரனுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாள்ல, அந்த பொண்ணு பேரு தான் ஜானகி. ஜானகிக்கு படிப்பில் ஏதாவது சந்தேகம்னா எப்போவுமே கோடீஸ்வரன் கிட்ட தான் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அப்படிதான் அன்னைக்கு, டேய் கோடீஸ்வரா இங்கே ஒரு நிமிஷம் பாரேன், எனக்கு ஒரு சந்தேகண்டா அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த கோடீஸ்வரன் காதில் விழவே இல்லை. என்னாச்சு இந்த பையனுக்கு? எப்போவுமே நான் கூப்பிட்ட உடனே திரும்புவான். இன்னைக்கு நான் கத்திட்டு இருக்கிறேன், என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறான். என்னாச்சு அவனுக்கு? ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு இவங்களும் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ சரியா காலேஜில் பெல் அடிக்கிறாங்க. மதியான உணவு இடைவேளை. சரி இப்போ எப்படியும் சாப்பிட்றதுக்கு வருவான்ல, அப்போ கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. மதியானம் பெல் அடிச்சது கூட தெரியாமல் இந்த கோடீஸ்வரன் புத்தகத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான். அப்போது அந்த ஜானகி அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட, டேய் என்னடா ஆச்சு கோடீஸ்வரனுக்கு? இத்தனை நாளாக நல்லா தானே இருந்தான். அவனுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா, இல்லை பிரச்சனையா? ஏன்டா இவன் கூப்பிட என்னன்னு கேட்க மாட்டேங்கிறான்? பெல் அடித்தது கூட கேட்கலையா அவனுக்கு? சரி வா நாம் என்னன்னு போய் கேட்கலாம் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. சரி வா ஜானகி, நானும் அவனை அப்பத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். என்கிட்ட கூட எதுவுமே பேசவே இல்லை. நம்ம போய் என்னன்னு கேட்டால் தான் தெரியும், வா போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் போய் கேட்குறாங்க. டேய் என்னடா கோடீஸ்வரன், என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி அமைதியாக உட்காந்துட்டே இருக்கிற? இந்த ஜானகி பொண்ணு பாவம்டா, அப்பத்துலேருந்து உன்னை 50 முறையாச்சும் கூப்பிட்ருப்பா. நீ கொஞ்சமாச்சும் திரும்பி பார்ப்பேன்னா ஒரு முறை குடும்படா திரும்பி பார்க்க மாட்டேன். இப்போ பெல் அடித்தது கூட கேட்காம உட்காந்துட்டு இருக்கிற. காது கேட்குதா கேட்கலையாடா? நாங்கள் உன்னை தட்டி எழுப்பலான்னு வச்சுக்கோ, ஏன் நீ இங்கேயே படுத்து தூங்கிடுவ போல இருக்கு. நான் உன்னை பல முறை கூப்பிட்டேன்டா, நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நீ என்னதான் பண்ணுறன்னு. அந்த புத்தகத்தில் அப்படி என்னதான் தெரியுதுன்னு உனக்கு தெரியல. என்னதான் ஆச்சுடா உனக்கு இன்னைக்கு? எப்பவும் இப்படி இருக்க மாட்டியே. நம்மளோட கிளாஸ்லேயே நீ தாண்டா சுறுசுறுப்பு. அமைதியாக இருக்காதுடா, என்ன பிரச்சனைன்னு சொல்லு, முதல்ல வாயை திறந்து பேசுடா அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஜானகியும், ஆமாடா நீ சரியாக சொன்ன, எனக்கு வேற பசிக்குது, சீக்கிரமாக பதில் சொல்கிறா, போய் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், போய் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க, நான் வரேன் அப்படிங்கிறான் கோடீஸ்வரன். அதுக்கு இந்த பிரகாஷ் சொல்கிறான், ஜானகி வா, இவன்கிட்ட நாம் எத்தனை முறை கேட்டாலும் அவன்கிட்ட இருந்து உண்மையை வெளியில் வாங்கவே முடியாது.
இன்னும் கேட்டோன்னு வச்சுக்கோ, ஏன் நம்மளையும் இதே மாதிரி ஆக்கிடுவான், வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டான். போனால் போகட்டும், எல்லாருக்கும் நம்மளோட கஷ்டம் என்ன புரியவா போகுது. நான் எவ்வளோ நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன் பைக்கு வாங்கணுன்ட்டு. கண்டிப்பாக பைக்கை வாங்கியே தீருவேன். இனிமே அதுக்கான வேலைகளை பார்க்க போகிறேன். கோடீஸ்வரா, நீ இனிமே கோடீஸ்வரன் ஆக போகிற. இதை யாராலையும் தடுக்க முடியாது, மாற்ற முடியாது. கண்டிப்பாக நீ ஜெயிப்படா கோடீஸ்வரா, நீ கோடீஸ்வரன் ஆக போகிற அப்படின்ட்டு தனக்குத்தானே தன்னம்பிக்கை ஊட்டிக்கிட்டான். அன்னைக்கு சாயங்காலமே கல்லூரி முடித்ததும் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட வட்டிக்கு கொஞ்சம் காசு வாங்குறான். அந்த காசுக்கு பால் பேக்கெட் போடலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை வருது. அதுக்கப்புறம் காலையில் நாம் பேப்பர் போடுவோம், அதுக்கும் நமக்கு காசு கிடைக்கும்ல அப்படின்ட்டு பேப்பர் போடுறதுக்கும் போய் விசாரித்து பேசிட்டு வந்துட்டான். ஆனால் நம்ம வேலை பார்க்க போகிற விஷயம் நம்மளோட சித்தி சித்தப்பாவுக்கு கண்டிப்பாக தெரியக்கூடாது. முக்கியமாக நம்ம தம்பிங்களுக்கும் தங்கச்சிக்கும் தெரியவே கூடாது. இவங்களில் யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சாலும் சித்திக்கிட்ட அப்படியே நியூஸ் போயிடும். நாமளே நம்ம கண்டிப்பாக எப்படி சூழ்நிலைகள் வந்தாலும் படிச்சுக்கிட்டே நம்ம வேலையை நாம் பார்க்கலான்ட்டு முடிவெடுத்துட்டாங்க. எப்பவும் போல் இல்லாமல் இன்றைக்கி அவங்களோட வீட்டுக்கு ரொம்பவே தாமதமாக போகிறாங்க. அவங்க சித்தி கேட்குறாங்க, என்னடா கோடீஸ்வரா, இன்னைக்கு ஏன் இவ்வளோ தாமதமாக வந்த, எப்பவும் சீக்கிரமாக வந்துடுவியே அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு கோடீஸ்வரன் சொல்கிறான், இல்லை சித்தி, இன்னைக்கு காலேஜில் சிறப்பு வகுப்பு வச்சாங்க, அதனால தான் தாமதமாகிடுச்சு. இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். காலையிலையும் நான் சீக்கிரமாக போயிடுவேன், சாயங்காலமும் தாமதமாக தான் சித்தி வருவேன். இதுக்கப்புறம் இனிமேல் இப்படி தான் இருக்கும்னு சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரு பொய்யை ஒன்று சொல்லிக்கிட்டான். அதுக்கு அவங்களோட சித்தியும், சரி சரிப்பா கோடீஸ்வரா, நீ நல்லா படித்தா போதும், அதுவே எனக்கும் உங்கள் சித்தப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. சரி சித்தி, எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, நான் போய் படுத்து தூங்குறேன் அப்படிங்கிறாங்க கோடீஸ்வரன். சரி சரிப்பா, சாப்பிட்டு தூங்கு அப்படிங்கிறாங்க. சரி சரி சித்தி, நான் போகிறேன் அப்படின்ட்டு சாப்பிடாமலே அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. அன்னைக்கு நாள் அப்படியே முடிஞ்சிருச்சு. மறுநாள் விடிஞ்சிருச்சு. காலையில் பால் பேக்கெட் போடணுன்றதுக்காக விடிஞ்சதுமே கோடீஸ்வரன் எழுந்திருச்சு பால் பேக்கெட் போடுறதுக்கு கிளம்பிட்டாங்க. பால் பேக்கெட் போட்டு முடித்ததுமே நியூஸ் பேப்பர் போடலான்ட்டு பேப்பர் போடவும் போயிட்டாங்க. ஒரு வழியாக பால் போடுறது, பேப்பர் போடுறதுன்னு எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மணியும் 8 ஆயிடுச்சு. சரி சரி, சீக்கிரமாக காலேஜுக்கு போகணும் அப்படின்ட்டு அப்படியே சம்பளத்தை வாங்கிட்டு காலேஜுக்கும் புறப்பட்டு போயிட்டாங்க. காலேஜுக்கு வந்ததுமே அவங்களோட எக்ஸாம் ரிசல்ட்டும் வந்துருச்சு. அதை பார்க்குறாங்க. அவங்க தான் முதல் மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோடீஸ்வரனுக்கு. எவ்வளோ மார்க்குடா வாங்கியிருக்கிறேன், நீ தான் நம்ம கிளாஸ்லேயே முதல் மார்க் வாங்கியிருக்கிறான்னு சொன்னாங்க. நாங்கள் எங்களோட மார்க்கெல்லாம் பார்த்துட்டோம்டா, உன்னோட மார்க்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீ எப்படி தான் இப்படியெல்லாம் படிக்கிறியோ, படிக்கிறதும் தெரிய மாட்டேங்குது, கிளாஸுக்கு வர்றதும் தெரிய மாட்டேங்குது, ஆனால் மார்க்கு மட்டும் முதல் மார்க்கு வாங்கிடுற. நாங்களும் உன் கூட தான் உட்காந்து படிக்கிறோம் ஒரே கிளாஸில், ஆனால் மார்க் மட்டும் வரவே மாட்டேங்குது. இனிமே நானும் ஜானகியும் உன் கூட தாண்டா எப்போவும் ஒன்றா படிப்போம் அப்படிங்கிறாங்க ஜானகியும் அவனோட நண்பனும். அதுக்கப்புறம் மார்க்கெல்லாம் பார்த்தோன்னையும் வகுப்பு நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா படித்து முடிச்சுட்டாங்க. மதியானம் சாப்பாடும் நல்லா வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. திரும்பவும் வகுப்பு நடக்குது. சாயங்காலம் ஆயிடுச்சு. பெல் அடித்ததுமே அவங்கவுங்க வீட்டுக்கு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. இந்த கோடீஸ்வரனும் ரொம்ப களைப்பாக இருக்குது, ஒரு நாள் வேலையை பார்த்ததுக்கே இப்படி இருக்குது, தினம் தினம் இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு அப்போ எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நான் வீட்டுக்கு போனோன்னையும் நல்லா ஓய்வெடுக்க போகிறேன், அப்போதான் எல்லாம் சரியாகும் அப்படின்ட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்குறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கான பஸ்ஸும் வந்துருச்சு. சரியாக அந்த பஸ்ஸில் ஏறி அவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அவங்களோட சித்தி ஈபி பில்லு, ஏரோப்ளேன் டிக்கெட் எடுத்து கொடுக்கறது, ரயிலுக்கு டிக்கெட் எடுக்கிறது, பஸ் டிக்கெட் எடுக்கிறதுன்னு இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்குறாங்க. வீட்லேயே ஒரு சின்னதாக ஆஃபீஸ் மாதிரி போட்டு அதில் அவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வருமானம் கிடைக்கிது. இந்த கோடீஸ்வரன் வீட்டுக்குள்ளே வந்ததுமே, சித்தி நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறான். என்னடா, நேற்று தான் சொன்னேன் தினமும் இனிமேல் சாயங்காலமும் காலையிலையும் தாமதமாக தான் வருவேன்ட்டு, இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டியே,
என்னடா நீனு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கிற. சரி சரி வா வந்து உட்காரு அப்படிங்கிறாங்க. இல்லை சித்தி, எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, நான் ஓய்வெடுக்க போகிறேன் அப்படிங்கிறான். என்னடா நீ என்ன படிக்கிறதுக்கு தானே போனேன், ஏதோ வேலைக்கு போன மாதிரி களைப்பாக இருக்குங்கிற. சரி என்னமோ பண்ணு, இப்போல்லாம் நீ ஒரு மாதிரியாக தான் இருக்கிற, போய் ஓய்வெடுடா போ அப்படிங்கிறாங்க. சரி சரி சித்தி, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. இன்னைக்கும் சாப்பிடவே இல்லை. தூங்கிட்டே இருந்த கோடீஸ்வரனுக்கு திடீர்னு முழிப்பு தட்டுது. அவங்க சித்தி கிட்ட கூட சொல்லாம அப்படியே எழுந்திருச்சு வெளியில வந்துட்டாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. ஆ, நான் நேற்று செய்தித்தாளில் படித்தேனே, அந்த விஷயத்த பண்ணலாம், திடீர்னு நமக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்ட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது, அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த கடை வாசலுக்கும் போய் நின்றுட்டாங்க. அண்ணன் அண்ணன் இந்தாங்க காசு, ஒரு கூப்பன் கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறான். தம்பி தம்பி, கூப்பன் எல்லாமே காலி ஆயிடுச்சு, அதோ அந்த அண்ணாச்சி போகிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட 2 கூப்பன் இருக்குது, வேணுமுன்னா நீ அவங்கக்கிட்ட காசு கொடுத்து வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. ஆ சரி சரி அண்ணன், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வேக வேகமாக வந்து, அண்ணாச்சி அண்ணாச்சி ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் அப்படிங்கிறான். தம்பி தம்பி, நானே உன்னை பார்க்குறதுக்கு தான்ப்பா வந்தேன், என்கிட்ட 2 கூப்பன் இருக்குது, உனக்கு ஒன்று தரலான்ட்டு தான் வந்தேன், இந்தா வாங்கிக்கோ அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. என்னென்னாச்சு, நான் உங்கள்கிட்ட காசு கொடுத்து வாங்கலான்ட்டு வந்தேன், நீங்கள் என்னடானா எனக்கு அப்படியே இலவசமாக தரீங்களே, வேண்டாண்ணாச்சி, இந்தாங்க இதுக்கு எவ்வளோ காசோ வாங்கிக்கோங்க அப்படிங்கிறான். இல்லைல்ல தம்பி, நான் உனக்கு அன்பாக தான் தரேன், வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. உன்னை எனக்கு எவ்வளோ சின்ன வயசுலேருந்து தெரியும் தெரியுமா, உன்னை பற்றி நல்லா தெரியும்ப்பா, நீ அவ்வளோ தங்கமான பையன், நான் உனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக தான் தரேன்ப்பா அப்படின்ட்டு அந்த கூப்பனை எடுத்து கொடுக்குறாங்க. இல்லைனாச்சி, நான் இலவசமாக வாங்கினேன்னா எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும், நான் கொடுக்குற காசையாச்சும் வாங்கிக்கோங்களேன், இந்த கூப்பனுக்கான காசை வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு காசையும் கொடுத்துட்டாங்க. கூப்பனை வாங்கிக்கிட்டு, ரொம்ப நன்றி அண்ணாச்சி, நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக எனக்கு அன்பாக ஒரு பரிசை கொடுத்துருக்கிறீங்க, கண்டிப்பாக எனக்கு அதிர்ஷ்டம் தான் விழும் அப்படின்ட்டு. சரிங்க அண்ணாச்சி, நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டான். இவனோட தங்கச்சி தம்பிங்க எல்லாருமே விளையாடிட்டு இருக்கிறாங்க. இந்த கோடீஸ்வரனும் அமைதியாக அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிடுறான். கடவுளே, எனக்கு அதிர்ஷ்டம் விழணும், கண்டிப்பாக இத்தனை நாளாக நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தேன், இப்போவாச்சும் எனக்கு அதிர்ஷ்டம் விழட்டுமே அப்படின்ட்டு ரொம்ப கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிறான். அதுக்கப்புறம் போய் அமைதியாக தூங்கிட்டான். மறுநாள் விடிஞ்சிருச்சு. செய்தித்தாள் வாங்கிறதுக்கு போகிறான். அது இல்லாமல் இவன் செய்தித்தாள் பால் பேக்கெட் எல்லாம் போடுறான்ல, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு செய்தித்தாளை எடுத்து படிக்கிறான். பார்த்தா அவனோட கூப்பனில் விழுந்த நம்பரும் இந்த செய்தித்தாளில் உள்ள நம்பரும் ஒரே நம்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. திரும்ப திரும்ப அதே நம்பரான்ட்டு பார்க்குறான். ஆமாம், நம்ம நம்பர் தான் விழுந்திருக்கு, இது உண்மையே உண்மைதான், நமக்கு அதிர்ஷ்டம் விழுந்துருச்சு, கண்டிப்பாக நமக்கு பரிசு தர போகிறாங்க அப்படின்ட்டு கடவுளை போய் வழிபடுறான். அதுக்கப்புறம், கடவுளே, நான் போய் பரிசோடு வரேன் அப்படின்ட்டு அந்த செய்தித்தாளையும் எடுத்துக்கிட்டு கூப்பனையும் எடுத்துக்கிட்டு வீட்டிலேருந்து வேக வேகமாக வெளியில் ஓடி வரான். அந்த கடைக்கும் போகிறான். கடைக்கு போகிறதுக்குள்ளேயும் அந்த அண்ணனையும் வந்துட்டாங்க. டே டே தம்பி கோடீஸ்வரா, உனக்கு தாண்டா விழுந்திருக்கு, வா வா, உனக்கான பரிசை வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்ன பரிசு விழுந்திருக்கு அப்படின்ட்டு கேட்குறான். அதை நீயே உன்னோட கண்ணால் பார்த்தனாதான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உனக்கு என்ன பரிசு தெரியுமா? அதுவும் அங்கே நிற்குதில்ல தங்க நிறத்தில் பைக்கு, அது இல்லாமல் அது தங்க நிற பைக் மட்டும் கிடையாது, தங்கத்தால் ஆன பைக்கு, அந்த பைக்கு தான் தம்பி உனக்கான பரிசு. இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த கூப்பன் ஓனரு உங்கள் வீட்டுக்கு தங்க நிற தங்க பைக்கை உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் அது உனக்கு சொந்தமாயிடும். போப்பா, உங்கள் வீட்டுக்கு இந்த சந்தோஷமான விஷயத்தை போய் சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி என்ன சரி என்ன, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம், எங்கள் சித்தி இதை கேள்விப்பட்டாங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படின்ட்டு வேக வேகமாக சந்தோஷமாக அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே, சித்தி சித்தி சீக்கிரமாக இங்கே வாங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறான்.
என்னடா, என்ன தம்பி கோடீஸ்வரா, எதுக்கு இப்போ இவ்வளோ சத்தமாக கூப்பிட்டுட்ருக்குற? இரு வரேன் வரேன் அப்படின்ட்டு வராங்க. என்ன விஷயம், என்ன அப்படி சந்தோஷமான விஷயம் சொல்லு அப்படிங்கிறாங்க. இருங்க சித்தி, நீங்கள் இங்கேயே நின்றுட்டுருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை நீங்கள் உங்கள் கண்ணால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷப்படுவீங்க சித்தி. இது ஒரு சர்ப்ரைஸான விஷயம். அதை நீங்கள் பார்க்க தான் செய்யணும். நான் உங்ககிட்ட சொல்லலாம் மாட்டேன். இங்கேயே நில்லுங்க அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அந்த கூப்பனோட ஓனரு தங்க பைக்கை ஓட்டிட்டு வராங்க. என்னடா தம்பி, நம்ம வீட்டுக்கு யாரோ தங்க நிற பைக்கை, தங்க பைக் மாதிரியே இருக்குதே, அதை ஓட்டிட்டு வராங்களே, உன்னோட நண்பனா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லை சித்தி, இல்லை, நீங்கள் பார்த்துட்டே இருங்கன்னு நான் சொல்கிறேன்ல அப்படிங்கிறான். சரி சரி, நான் பார்த்துட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த முதலாளியும் வந்துட்டு, தம்பி தம்பி, நான் தான் கூப்பனோட ஓனரு, அந்த கூப்பனை கொடுங்க, இந்த பைக்கு உங்களுக்கான பரிசு. வருஷத்துக்கு ஒரு தங்க பைக்கை மட்டும்தான் பரிசாக தருவோம். அது உங்களுக்கு இந்த வருஷம் விழுந்திருக்கு. ரொம்ப அதிர்ஷ்டம் தம்பி, உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு அந்த பைக்கை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. என்ன சித்தி, இப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லா புரிஞ்சிருக்கோம்ல? ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல? இந்த பைக்கு நமக்கு தான் சித்தி, நமக்கு பரிசாக விழுந்திருக்கு. நம்மளோட தங்க பைக்கு. இந்த பைக்கை வச்சு உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நாம் பண்ண போகிறோம் சித்தி. நீங்கள் ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டுட்டே இருந்த ஒரு பெரிய வீட்டை தான் கட்ட போகிறோம். நம்ம வீட்டில் தான் யாரும் பைக் ஓட்டுறது கிடையாதுல்ல, அதுவும் தங்க பைக்கு நமக்கு எதுக்கு சித்தி? அதுக்கு நமக்கு காசாக இருந்ததுன்னா நம்ம வீட்டை கட்டிட்டு பணத்தில் வேற ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறான். அதுக்கு அவங்களோட சித்தியும், என்ன கோடீஸ்வரா, நீ எனக்கு தெரியாமல் எவ்வளோ சந்தோஷமான விஷயங்களெல்லாம் தேடி தந்திருக்கிற. இதெல்லாம் நான் என்னோட வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பைக்கு நீ ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த வயசு பசங்க எல்லாருமே அவங்களுக்கு வேணும் என்னென்ன ஆசையோ அதை நிறைவேற்றிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீ நம்மளோட குடும்பம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு அதைத்தானே யோசிச்சிருக்கிற. இப்படி ஒரு பிள்ளை எங்களுக்கு கிடைச்சதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை சித்தி, நீங்களும் சித்தப்பாவும் என்னை இவ்வளோ அருமையாக வளர்த்துருக்குறீங்க. அதனால தான் சித்தி, உங்களோட குணம் எனக்கு அப்படியே இருக்குது. பிள்ளைங்க தானே பெற்றவங்களை பார்த்துக்கணும், அவ்வளோதான் சித்தி, வேற இதில் எதுவும் கிடையாது அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அவங்க சித்தி சொல்கிறாங்க, சரிடா கோடீஸ்வரா, இந்த பைக்கை யார் வாங்கிப்பா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு கோடீஸ்வரன் சொல்கிறான், அதுக்கெல்லாம் நீங்கள் வருத்தமே பட வேண்டாம், அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். என்னோட நண்பனுக்கு பைக்குனா ரொம்ப பிடிக்கும். நான் அவன்கிட்ட பேசி பார்க்குறேன், அவன் வாங்கிக்கிட்டான்னா நமக்கு வசதி தானே அப்படிங்கிறான். சரி சரி தம்பி, நான் போய் சமையல் வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்களோட சித்தி கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கோடீஸ்வரன் அவனோட நண்பன் பிரகாஷுக்கு ஃபோன் பண்ணுறான். டேய் பிரகாஷு, எனக்கு தங்க பைக் விழுந்திருக்குடா, அதை நான் விற்பனை செய்யலான்னு இருக்கிறேன். உனக்கு தான் பைக்குனா ரொம்ப பிடிக்கும்ல, நீ வாங்கிக்கிறதுக்கு விருப்பமாக இருக்கிறியா அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு அவனோட நண்பன் பிரகாஷ் சொல்கிறான், டேய் உனக்கு தான் அந்த கூப்பன் விழுந்திருக்குதா, நிஜமாவே நீ அதை விற்பனை தான் செய்ய போறியாடா அப்படின்ட்டு கேட்குறான். ஆமாடா ஆமாம், நான் விற்பனை தான் செய்ய போகிறேன், எனக்கு காசு தாண்டா தேவைப்படுது அப்படிங்கிறான். சரி சரி, நானே வாங்கிக்கிறேன்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், எவ்வளோ விலை அப்படின்ட்டு கேட்குறான். 20 கோடிடா அப்படிங்கிறான். சரி சரிடா, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டான். அதுக்கப்புறம் இந்த பிரகாஷும் அவங்களோட வீட்டிலேருந்து காசு எடுத்துகிட்டு வந்து இந்த கோடீஸ்வரன் கிட்ட காசை கொடுத்துட்டு தங்க பைக்கையும் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டான். இப்போ கோடீஸ்வரன் தங்க பைக்குக்கு கிடைச்ச காசை வச்சு வீட்டை கட்டுறான். மீதி இருக்கிற எல்லா காசையும் அவங்களோட சித்திக்கிட்டேயே கொடுத்துட்டு குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறான் இந்த கோடீஸ்வரன். இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட எண்ணங்களும் செயல்களும் உயர்வாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு உயர்வான வெற்றிகள் வந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் அன்பான குடும்பம் கிடைக்கிறது மிகப்பெரிய வரம். அப்படிப்பட்ட குடும்பங்கள் கிடைச்சவங்க எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள் தான். கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும், நல்லதை நினைங்க, நல்லதை செய்யுங்க, நல்லதே நடக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் பார்க்கணுமா, ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.